இந்த தீபாவளிக்கு இன்ஸ்டண்ட்டான ரவா லட்டு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவு ரவையை ஆட் பண்ணி நல்லா வாசனை வரும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவை நிறம் மாறுற அளவுக்கு வறுக்க வேண்டியதில்லை. இப்போ ரவை நல்லா வறுபட்டாச்சு. இதை நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அடுத்து அதே கடாயில் ரவை அளந்த அதே கப்பால் 1/4 கப் அளவு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா உருக்கிக்கலாம். அடுத்து அதில் சின்னதாக கட் பண்ணினேன் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், இது இல்லாமல் கூட செய்துக்கலாம். அல்லது முந்திரி, திராட்சை மட்டும் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நட்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போது ரவை ஆறியாச்சு, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் கூட ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே கப்பால் 3/4 கப் அளவு சுகரை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகரோடு சேர்த்து ரவையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி செய்யும்போது ரவை லட்டு வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும். அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. அதோடு கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை அந்த மாவோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக நட்ஸு ஃப்ரை பண்ணியிருந்த நெய்யை அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் இது போல் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ரவை லட்டுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணி செய்யலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.